ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறார். கன்னியில கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறான். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 8:04 9:34, அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர மனைக்கு அடுகோல் ஊன்றது, அதை தவிர பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8:04 9:34 வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆக பிரிச்சிருக்கா. இது 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு போஜனம் செய்தல், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும், அதாவது கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலையை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமையை ஆரம்பிச்சு விடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதித்து 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 27/4/2024 சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள்,
அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை 4ஆம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம், வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க, பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து அஷ்டமத்து சனி இருக்கார். மூலத்திரிகோண வீடு, மிக ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வண்டி வாகனங்களில் போகிறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் தடங்களுக்கு பிறகு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தின் அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் மாறுறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். 9, 10 அதிபதி பரிவர்த்தனை மாறுறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால தொழிலில் பெரிய முடக்கம் இருந்திருக்கும். இப்போ வந்து பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அதிக வலுப்பெற்று போகிறது. அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா 9ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறதும் 9ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளிநாடுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஊரை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரம் கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் உச்சம் பெற்ற சூரிய பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்று இருக்கிறதும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் கடகராசிக்கு. ஏன்னா திக்பலம் பெற்ற சூரிய பகவான், 9, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் வண்டியில் போகும்போது ஒட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இரும்பு சம்பந்தமான பொருட்கள் ஹேண்டில் பண்ணுறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தண்ணீர் சம்பந்தமான பொருட்கள், தண்ணீரில் அதாவது இந்த நீர்நிலையில் போய் குளிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22/4/2024 28/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் 23ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். கேதுவோட சம்பந்தம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்த்தலையானால் கேது அதாவது சுக்கிர பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால அதிசுபத்துவம் அடைகிறார். பௌர்ணமி யோகத்திற்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. 23ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரமே பௌர்ணமி யோகம் வந்துடுறது. அதனால் உடல் நலத்தில் அவ்வளோ பெரிய தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேந்திரத்தில் போகிற 4 சதுர்த்த கேந்திரம்ன்றது விசேஷம். சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் பார்த்தடையானால் குரு பகவானின் பார்வையில் சந்திர பகவான் வர்றதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது. கஜகேஸ்ரீ யோகம்னு சொல்லக்கூடியது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் 23ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்பொழுது ராசிநாதனே இன்னொரு திரிகோணத்தில் போய் நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் வீடு கொடுத்தவர் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா அதாவது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல 28ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வேலை அமையும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு திருஷ்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு அங்கே அதாவது குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.